ஐ மிஸ் மை பைரவா. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போனால் பின்னாடியே வரும். என் ஸ்கூல் வரைக்கும் 5 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணணும் என்னோடய ஸ்கூலுக்கு. பின்னாடி வந்து கேட் வரைக்கும் வெயிட் பண்ணி நான் ஸ்கூலுக்குள்ளே போன பிறகு அது வீட்டுக்கு போயிடும். ஷார்ப்பாக அந்த 4:30 ஸ்கூல் விடும்போது வந்து வெயிட் பண்ணும். நான் வந்தால் என் கூட வரும். என்னை யாராவது அடித்தா அவ்வளோதான், அது கடிச்சிடும். நான் சினிமா போகும்போது நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ஒரு ஃபிலிம் கூட கண்டுட்டு ஒரு ஃபிலிம் கூட பார்த்ததில்ல. என்னோடய 13 இயர்ஸ் வரைக்கும். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபிலிம் பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். அப்போவும் பைரவா வந்தது. இஸ் ஆல்சோ வித் மீ. முதல் மரியாதை ஃபிலிம் நேம். அதுதான் ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஃபிலிம். அதுலேருந்து டெய்லி ஃபிலிம் பார்க்கணும். 100 டைம்ஸ் 200 டைம்ஸ் எல்லாம் உண்டு. ஸ்கூல் கழிஞ்சோடனே இம்மீடியட்டாக தேட்டருக்கு போய்டும். தேட்டரில் காசு இருந்தால் டிக்கெட் வாங்கணும், காசு இல்லைன்னா முறுக்கு விற்கிறோம், அது உள்ளே செல் பண்ணும். இப்போ வீட்டில் ஃபுல் காசு யாரும் கொடுக்கல, தேட்டர்லேயும் அலோடு கிடையாது. ஏன்னா என் ஃபாதர் வந்து தேட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாலில் ஃபைட் பண்ணிட்டார். ஸோ யாருமே அலோவ் பண்ணல, தேட்டருக்குள்ளேயும் அலோவ் பண்ணல, வீட்லேயும் காசு இல்லை. இப்போ என்ன பண்ணோன்னா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ராக் இருக்கும். அந்த ராக்கில் பெட்ஷீட் எடுத்து போட்டுட்டு அப்படியே நானும் பைரவாவும் படுத்திருப்போம். பிக்சர் சவுண்டு மட்டும் கேட்கும் வெளியே. ஒன்லி அங்கே ஆடியோ வரும், நாங்கள் வீடியோ விஷுவல் பண்ணிக்குவோம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மார்னிங் ஒரு 7 o'clock என் ஃபாதரோட பேக்கெட்லேருந்து 130 rupees எடுத்துகிட்டு ஐம் கோயிங் டு சென்னை. வீட்டில் யாருக்கும் தெரியாது, என் வில்லேஜில் யாருக்கும் தெரியாது, பட் பைரவாக்கு மாத்திரம் தெரியும். நான் கிளம்பி பஸ் ஸ்டாண்டு போனால் பைரவா பின்னாடியே வரான். போனால் போகல. அதுக்கு ஏதோ தெரிஞ்சிடுச்சு, ஐம் கோயிங். இப்போ பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. இதுவும் பஸ்ஸில் ஏறுது. கண்டக்டர் வந்து இறங்குன்னு சொல்லி இறக்கியாச்சு. இப்போ பஸ்ஸு கிளம்புனா சைடில் ஃபுல்லாக அது ரன் பண்ணி வந்துகிட்டே இருக்குது. நான் பார்த்துட்டே போகிறேன். அதுதான் பைரவா நான் கடைசியாக பார்த்தது. அதற்கு பிறகு சென்னை வந்து 1 week இருந்து ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணி 35 rupees ரெமுனரேஷன், பர் டே 5 rupees ரெமுனரேஷன் சேல்ரி. ஹோட்டலில் ஒர்க் பண்ணும்போது 35 rupees ஒர்க் பண்ணி திருச்சி ஊருக்கு வந்தால் கரெக்டாக பைரவா இந்த 10 daysம் சாப்பிடல, எதுவுமே சாப்பிடாமல் இருந்திருக்கு. நான் நைட்டு அப்படியே கரெக்டாக ஸ்ட்ரீட்டில் என்ட்ரானா பைரவா லாஸ்ட்டு சவுண்டு மட்டும் வந்தது. நான் ஓடி போய் பைரவா பிடிக்கிறேன். இப்போ நான் வந்தது கூட எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கெல்லாம் ஹாப்பி இல்லை, பைரவா செத்து போயிட்டானன்றது தான். திரும்பி அடித்தாங்க. பைரவா சாப்டர் அதோடு முடிஞ்சிருச்சு. பட் இப்போ ஒரு 10 days பேக் ஐ காட் ஒன் நியூ பைரவா, சேம் நேம். இப்போ என் கூட இருக்கு ஒரு ஸ்மால் பைரவா. இந்த பைரவையாவது கடைசி வரைக்கும் நான் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும். அது என்கிட்ட கொடுத்த அந்த சேம் லவ் நானும் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி